இந்த பல்லவனாங்கிறவங்க தமிழினத்துக்குள்ளேயும் இந்தியாவுக்குள்ளேயும் பிறந்து இந்தியாவோட சிலைகளை எல்லாம் நாடு கடத்தணும். ஐம்பொன் சிலைகள்லாம் இருக்குல்ல, கோவில் சிலைகள், இதுகளை பூரா நாடு கடத்தணும். இப்படி நாடு கடத்துறதுக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளேயும் பிறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பல்லவனா தான் பத்மாவதி அவர்களாக பிறந்துட்டு கலைஞரையோட தெரியும், கலைஞரையோட வாழ்க்கை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இவங்களா பிறந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல பிறந்திருக்காங்க. இவங்க திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே பிறக்கிறதுக்கு இந்தியா ஒரு இறையாண்மை நாடு. இந்தியா ஒரு இறையாண்மை நாடு தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனால இந்தியாவோட சிலைகள், சிற்பங்கள், பழைய காலத்து பொற்காசுகள்லாம் இருக்கும்ல, மன்னர்கள் காலத்து பொருள்கள்லாம் இருக்கும்ல, இந்த பொருள்களை பூரா நாடு கடத்தணும். இந்த பொருள்களை பூரா நாடு கடத்துறதுக்காக தான் இந்தியாவுக்குள்ளே பிறந்து அகழ்வாராய்ச்சிங்கிற பேரில் அதாவது அரசாங்கம் என்னென்னவெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்களோ அதை பூரா எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு நாடு கடத்திக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து.